அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 2ஆம் வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் உறுதியாக விலகுவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடும் வேலையாக பார்க்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தின் பிற்பகுதியில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அவரது நட்பு கிரகமான புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. முற்பகுதியில் உச்சம் பெற்ற செவ்வாய் மற்றும் சூரியனுடன் இணைந்து வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பிற்பகுதியில் மிக வலுவாக அவரது நட்பு கிரகமான புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்து வலம் வரக்கூடிய இந்த வேலை என்பது இனிமேல் தான் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதுவரை பல நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள், அவமானங்கள், வேதனைகள் என எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு நல்ல ஒரு மாறுதலை பெற்றுத்தரும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன பெருவாரியான கிரகநிலைகள். அதில் மிக முக்கியமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக 9ஆம் இடத்திலும் கர்மஸ்தானத்திலும் வலம் வர போகிறார். எனவே 4 திசையிலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை இந்த தருணத்தில் கையில் எடுத்தாலும் நிச்சயமாக வெற்றி உண்டு. துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக பார்க்கப்படுகிறார். அவர் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து மிகவும் வலுவுள்ள வேலையாக இந்த தருணத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுப்பதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக சந்திக்கும் வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை, நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து உறுதியாகவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். உபரி வருமானம் அதிகரிக்கும், வெற்றிகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் பல காரியங்களை இந்த தருணத்தில் துணிச்சலுடன் செய்து முடிப்பதோடு அதன் பலனை பெறக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது. முற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக 9ஆம் இடத்தில் இருப்பதால் அலைச்சல், சிரமம், சிக்கல் என அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். பெருவாரியான சுபகாரியங்களை அலைந்து திரிந்து முடிக்காமல் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம். சூரியனுடன் இணைந்து மங்களகாரகரான செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். எனவே தடையில்லாமல் மங்கள காரியங்கள் கைகூடக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சிறந்த வேலையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் உறுதியாகவே உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக விளம்பருவதால் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாள் முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களுக்கு வெற்றிகரமாக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் மங்களகாரகரான செவ்வாய். திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தில் விஜயாகரகரான புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கல்வியில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. குறிப்பாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகுவுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில்
தருணத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே நல்ல வேலை வாய்ப்பு சிறப்பாக உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையும். நினைப்பதை விட பல காரிய தடைகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் பெருவாரியான நெருக்கடிகளும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க ராகு. ஏனென்றால் ராகு ஆட்சி பலம் பெற்றதற்கு இணையான அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கிறார். ராகுவிற்கென ஆட்சி வீடோ உச்ச வீடோ கிடையாது என்பதால் மிக சிறப்பான மாற்றத்தை தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சுய தொழில் துவங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மத்திய மாநில அரசின் அனுமதி மற்றும் சலுகைகளை இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மாநில அரசின் அதிரடியான சலுகைகளை உறுதி செய்யும் வேலையாக இந்த தருணம் நிச்சயம் அமைய போகிறது. சுகஸ்தானமாகிய 4 வலம் வரக்கூடிய கேது எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் போன்றவற்றை நீக்கி தெளிவான மனநிலையுடன் சிந்தித்து செயல்படக்கூடிய நல்ல ஆற்றலை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான தவறான சிந்தனைகள் உட்பட பல குழப்பங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைந்த வேலையாக அமையும். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க சனி பகவான். நவகிரகங்களிலே ராகு மற்றும் கேதுவை விட அதீத பலம் பொருந்திய அமைப்பில் பலம் வரக்கூடியவர் தான் சனி பகவான். அவர் நீதி தவறாத, நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். 3, 6, 11 அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். எனவேதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சனி பகவானின் அமைப்பால் சிறு முயற்சி கூட உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரை லாபத்தை உயர்த்த பல முயற்சிகளை மேற்கொண்டும் லாபத்தை உயர்த்த முடியாமல் அதிக சிரமத்தையும் சிக்கலையும் சந்தித்து வந்த சூழலில் இனி லாபத்தை உறுதியாகவே பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குரு பகவான் தனஸ்தானத்தை அலங்கரிக்க தனகுருவால் நிறைந்த தனலாபம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பொன்பொருள் சேர்க்கைக்கான நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குடும்பஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகளை உறுதியாகவே தடையில்லாமல் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சந்திரன். பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் உச்ச அதிபதியும் ராஜயோகாதிபதியுமான சந்திரன் வலம் வருகிறாருங்க. மேலும் இந்த தருணத்தை தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான பலன் கிடைப்பதோடு இனிமேல்தான் நீங்கள் விரும்பிய அத்தனை நிகழ்வுகளும் எளிதில் கைகூடக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.